போகிறோன்னா கிறிஷுவை ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டு போயிடுறாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிறிஷோட பாட்டியும் பின்னாடியே வராங்க. கிறிஷுவை ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது மீனா அந்த பாட்டியை தேடிட்டு வரும்போது பாட்டியை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அம்மா எங்கம்மா சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க, கிறிஷுக்கு என்னாச்சு, கிறிஷோட அம்மா கூப்பிட்டு போயிட்டேன்றாங்க, ஏம்மா எங்ககிட்ட மறைக்கிறீங்க, உண்மையை சொன்னால் தான் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. மீனா நான் உண்மையை சொல்கிறேன், எந்த காரணத்து கொண்டும் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இப்போ நான் சொல்கிற உண்மையினால கிறிஷோட அம்மாவுக்கு எந்த ஒரு கெட்டதை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணணும். சத்தியம் வாங்கிட்டு சொல்கிறதுக்கு வாய் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தா எதிர்க்க ரோகிணி வந்து ஆட்டில் வந்து இறங்குறாங்க. ஆண்டி எங்கே போனீங்க, காணோன்னு உங்களை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது அந்த பாட்டி சொல்ல வந்த உண்மையை அப்படியே நிறுத்திடுறாங்க. இல்லை மீனா நான் இன்னொரு நாள் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னும்போது அவங்க முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி அவங்க அம்மாவை. சரிம்மா இப்போ எங்கே தங்க போகிறீங்க, வாங்க நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க. இல்லைம்மா ஏற்கனவே என்னால் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை, கிறிஷை தங்க வச்சதுனாலேயே பிரச்சனை, அதனால் நான் வரல, என்னை விட்டுருங்க, நான் இப்படியே போகிறேன். சரி இப்போ எங்கள் வீட்டுக்கு தானே வர மாட்டீங்க, சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மா வீட்டில் இருங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்போ என்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்கள், நானும் எங்கள் வீட்டுக்காரன் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் பண்ணுறாங்க. அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறாங்க.